இன்றைய தினம் கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைமையிலான அரசு பட்ஜெட் தொடரின் அடிப்படையிலே மேகதாது அணை கட்டுவதற்கான பல்வேறு நிலைகளை உறுதியோடு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தமிழக விவசாயிகளுக்கு மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளித்திருக்கிறது. குறிப்பாக காவிரி பகுதி விவசாயம் பாலைவனமாகிவிடும் என்ற அச்சம், பயம் அவர்களுக்கு இருக்கிறது. மேலும் பல மாவட்டங்களுக்கு தமிழகத்திலே விவசாய பிரச்சனை மட்டுமல்லாமல் தண்ணீர் பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை ஏற்படும் சூழலும் ஏற்படும். எனவே கர்நாடகத்திலே இருக்கின்ற காங்கிரஸ் தலைமையிலான அரசு இது போன்ற நிலையை உறுதிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். தமிழக அரசு கர்நாடக அரசோடு கண்டிப்போடு பேச வேண்டும். தமிழக விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாயிகளின் சார்பிலே வலியுறுத்துகிறது. தமிழகத்திலே தொடர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கவலைக்குரியதாக இருக்கிறது, கேள்விக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, போதைப் பொருட்கள் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய உறுதியான நிலையிலே காவல்துறை செயல்பட வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. மக்களவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்களவை தேர்தலுடைய அறிவிப்பு இன்னும் 2-3 வாரங்களிலே அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் என்று தெரிகிறது. அதற்கான களப்பணிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3 மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதத்திலேயே தொடங்கி தமாகவின் சார்பிலே தொடர்ந்து 3 மண்டல கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இன்னும் 2 மண்டல கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம். இளைஞர் அணியினுடைய செயற்குழு கூட்டம், மாணவர் அணியினுடைய செயற்குழு கூட்டம், இயக்கத்தினுடைய அனைத்து அணிகளுடைய செயற்குழு கூட்டம் என்று தொடர்ந்து எல்லா தரப்பினரிடமும் கருத்து கேட்டு அவருடைய கருத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு செயற்குழு கூட்டம் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையிலே நடைபெற்றது. கூட்டத்திலே மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மூத்த முன்னணி தலைவர்களெல்லாம், அணித்தலைவர்களெல்லாம் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய கருத்தின் அடிப்படையிலே தொடர் ஆலோசனைகள் இயக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தமாகவின் சார்பிலே விரைவிலே கூட்டணி முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். தமிழக அரசை பொறுத்தவரையிலே கொடுத்த நிதியை வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய நிலையிலே முதலிலே இருக்க வேண்டும். அதற்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். சென்னையிலே 2 மாதங்களுக்கு முன்பு மழை பெய்த போது பல இடங்களிலே வாகனங்களுக்கு பதிலாக தற்காலிகமாக படகுகள் தான் ஓடியது. அதிலிருந்தே திமுக அரசினுடைய வெளிப்படைத்தன்மை மக்களுக்கு தெரிய வந்தது. மத்திய அரசை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மத்திய அரசு குழு சென்றது, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தது. மத்திய நிதியமைச்சர் நேரடியாக வந்து பார்த்தார். முதல் சுற்றிலே
தேவைக்கேற்ற பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். படிப்படியாக பாதகத்துக்கு ஏற்றவாறு மத்திய அரசு மாற்றாந்தான மனப்பான்மை இல்லாமல் தமிழக அரசை உதவும். அதற்கேற்றவாறு தமிழக அரசு செலவுகளை வெளிப்படை தன்மையோடு செய்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணியை ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். மாறாக பாராளுமன்றம் முடியும் நேரத்திலே தேர்தலுக்காக பாராளுமன்றத்தை புறக்கணிப்பது, பாராளுமன்றத்தை முடக்குவது என்பதெல்லாம் அரசியலுக்காக மக்களுக்காக அல்ல என்பது எங்களுடைய கருத்து. விவசாயி பிரச்சனையை நியாயமாக அணுக வேண்டும், அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் தேர்தலுக்காக தேர்தல் சமயத்திலே எதிர்கட்சியினுடைய தூண்டுதல் அடிப்படையிலே சில சங்கங்கள் அரசுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது. ஒரே தேர்தல் ஒரே நாடு தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் எதிராக தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை தமாக வரவேற்கிறது என்று நான் அந்த ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதற்கு காரணம் ஒன்று, இன்றைக்கு இந்திய நாடு இந்தியாவிலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு. நாடு முன்னேற வேண்டுமென்றால் பொருளாதார ரீதியாக பல திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக போய் சேர வேண்டும். கட்டுமான பணிகள் நிறைய நடைபெற வேண்டும். அதற்கு தேவை பொருளாதாரம், பணம். பணம் அதிகமாக தேவை என்றால் அதை பல்வேறு நிலைகளிலே சேமிக்கக்கூடிய கட்டாயத்திலே அரசு இருக்கிறது. பணத்தை அதிகமாக சேமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழி தொடர் தேர்தலை நிறுத்துவது. தொடர்ந்து தேர்தல் ஒவ்வொரு வருடமும் பல மாநிலங்களிலே பல மாதங்களிலே நடைபெறுவது என்பது அரசுக்கு மிகப்பெரிய சுமை, செலவு. அந்த செலவை கட்டுப்படுத்தினால் லட்சக்கணக்கான கோடி வருமானத்தை நிச்சயமாக அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் செலவு செய்யலாம். அதன் அடிப்படையிலே முதலிலே இதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இசைவு கொடுத்துள்ளது. 2, கொடுத்த வாக்குறுதிகளை தேர்தலிலே நின்று வென்ற அரசு நிறைவேற்ற வேண்டும். வாக்களித்த மக்களுக்கு அதுதான் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு அதற்கு முதல் வரிசையிலே தவறான எடுத்துக்காட்டுக்கு இருக்கின்ற அரசு திமுக அரசு. இது போன்ற நிலை வரும் நாட்களிலே தேர்தலிலே எந்த மாநிலத்திலும் நடைபெறக்கூடாது. வாக்களித்த மக்கள் ஏமாந்த நிலையிலே இருக்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு மாநிலத்திலே சட்டமன்றம், நாடாளுமன்றம், இடைத்தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் என்று நடைபெற்றால் செலவீனம் அதிகரிக்கும். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் 5 வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்றால்தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நிலையிலே ஆட்சியாளர்கள் வேறு எந்த நிலையிலும் தங்களுடைய எண்ணோட்டத்தை கண்ணோட்டத்தை பார்க்காமல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். இல்லை என்றால் அடுத்த 6 மாதம் இன்னொரு தேர்தல், இன்னும் ஒரு வருடத்தில் இன்னொரு தேர்தல் என்றால் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றிலே பறக்க விடப்படுகிறது. அதற்காகத்தான் தமாக இது போன்ற நிலையை வரவேற்கிறது. மிக முக்கியமான 3வது ஒரு காரணம், 5 வருடத்திற்கு ஒரு தேர்தல் என்றால்
தமாகவை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிக்கும் இடையே இருக்கின்ற பொறாமைகள், கோபம், தாபம், அதன் அடிப்படையில் ஏற்படுகின்ற தவறான செயல்களெல்லாம் இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. இதனை முக்கிய காரணமாக வைத்து தமாக இதனை ஆதரிக்கிறது.